இந்த கல்கில ஒரு சீன் வரும் தெரியுமா? விஜய் தேவரகொண்ட அர்ஜுனராவும் கிருஷ்ண பரமாத்மா வந்து வில்ல வந்து அடிச்சவன பார்த்தாயா கிருஷ்ணா, நான் அடித்தவுடன் பார்த்து ஸ்டெப் பேக்ல போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தங்க அப்படியே பெருமைப்பட்டு திவ்யாவும் அரோராவும் அந்த கமருதீன் பாரு பேரையும் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது எல்லாரும் எழுச்சி நின்னுட்டாங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்க. அது கவனிச்சியான்னு தெரியல. சோ அந்த சீனை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு மாஸ் சீனா பாக்கணும்னா ஒரு பெருமிதம். பாத்தியா, நாங்க டிக்கெட் ஃபினாலே காருக்குள்ள அது இது இதெல்லாம் பண்ணி எனக்கு விஜய் அவங்க இவங்க எல்லாம் அடிச்சு எல்லாம் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு. அதுல வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்ல, இதுல என்ன உனக்கு பெரிய இது அப்படின்னு பிக் பாஸ், நான் ஜியோ ஹாட் ஸ்டார் ஆகிய நான், விஜய் டிவி ஆகிய சேனல், இவ்வுலகில் அனைவருக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் விஜய் டிவி, உன்னை வார வாரம் காப்பாற்றும் விஜய் சேதுபதி, இவ்வளவு பேர் இருந்தும் உன்னை நாங்கள் பினாலே கொண்டு வருவதற்கு படாத பாடுபட்டோம். இதில் ஒருவர் பலமும் இல்லாமல் ஒரே ஆளாக ஒரே வாய்ஸை 9 சீசனில் ஹிஸ்டரியாக பாரு கமருதீன் என்று சொல்ல வைத்த பாரு எங்கே, நீ எங்கே அப்படின்ற மாதிரி பட்டுன்னு பிக் பாஸ் பாரு கமருதீன் சொன்னது இருக்குல்ல, தட் இஸ் வெரி மாஸ் மொமெண்ட். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை விளையாட்டால வெளியில தள்ள முடியாம விதிப்படி வெளியில தள்ளிட்டதுனால வெற்றியை நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டாடலாம் நினைச்சோம்னா, நீங்க வெளியில வந்து தெரிஞ்சுக்க போறது ஒரு கசப்பான உண்மை. ஏன்னா ஜெயிச்சவனை விட ஜெயிக்கணும்னு நினைச்சவனுக்கான கூட்டம் ஜாஸ்தி. அப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சவனுக்கான கூட்டம் பெருமைப்படுத்தி பெருமையா கொண்டாடும் பொழுது ஜெயிச்சவனோட வெற்றி, இந்த கப்பை நீ ஜெயிச்சு வாங்குறதுக்கும் இந்த கப்பை நீ ஜெயிச்சுக்கோன்னு வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது எப்படின்னா, நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்றதுதான் இங்க சீனே தவிர நீ ஜெயிச்சிட்டமாறான்னு சொல்றதுக்கு இங்க சீன் இல்ல சார். இது இன்னும் பர்ஃபெக்ட்டா சூட் ஆகிற ஒரு நபரே வந்து வினோத் தானே சார். இவங்களாவது சேனல் ஏதோ ஒரு பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. வினோத் வந்து அவர் எடுத்த டிசிஷன்ல அவர் இருந்தா வேற, அவர் தான் நீங்க டைட்டில் வின்னர், அவர் தான் அதிகமான ஓட்ஸ் இருந்தது. பட் அவர் தான் ஜெயிச்சுக்கோ நீங்க சொன்ன மாதிரி விட்டு கொடுத்துருப்பா மாதிரி எனக்கு வாஸ்தவமான பேச்சுதான். இதையும் வந்து பகவத்கீதையின் அடிப்படையிலே சொல்லிடுவோம். ஒரு மாபெரும் போட்டியில போராடி வெற்றியை ஜெயிக்கிறத விட சூழ்ச்சியில விழாம அந்த சூழ்ச்சியில இருந்து எனக்கான வெற்றின்றது மக்கள் அது வெளியில இருக்கு, நான் உழைச்சதுக்கான வெற்றின்றது இந்த பணம் அது என் எதிர்க்க இருக்குன்னு எடுத்துட்டு போயிட்டான்ல. வெற்றி பெற வேண்டிய வெற்றியாளர்களோட தான் என் போட்டி இருக்கணும், வெட்டி பசங்க கூட எல்லாம் இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டான், வெளில போயிட்டான்.